வணக்கம் நண்பர்களே. இந்திய குடும்பங்களிடம் இருக்கிற தங்கத்தின் அளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 25,000 டன். இந்த 25,000 டன் அப்படிங்கிறது அமெரிக்க ட்ரெஷரியில் இருக்க தங்கத்தை விட அதிகம். அதே மாதிரி ஜெர்மன், இட்டாலி, பிரான்ஸ் இந்த 3 நாடுகள்கிட்ட இருக்கிற தங்கத்தை விடையுமே நம்மகிட்ட இருக்கிற தங்கம் மிகவும் அதிகம். இப்போ இந்த 25,000 டன்ல 6% குறைவான தங்கம் தான் வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா மாறி இருக்கு. அப்போ பேலன்ஸ் இருக்கிற தங்கம்லாம் நம்ம வீடு கபோர்ட்லேயும் சரி, லாக்கர்லேயும் சரி, இல்லைனா அரிசி கோதுமை போட்டு வைக்கிற டப்பாலையும் சரி, இல்லை ஒரு துணியில் நம்ம கட்டி இந்த மாதிரி தான் இந்த கோல்டு எல்லாமே நம்ம வச்சுட்ருக்கோம். இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு டிமேட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு ஆர்டிஐ ஸ்ட்ரக்சர் இருக்குது. பாண்ட்ஸுக்கு வந்து டெபாசிட்ரிஸ் இருக்குது. ஆனால் நம்ம ரொம்பவுமே விரும்புகிற இந்த தங்கத்துக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இன்றைக்கி நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு 3 ப்ராமிஸை தான் வந்து வாங்குறீங்க. அது 3 ப்ராமிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து த ப்ராமிஸ் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சரியான விலை, சரியான தூய்மை தன்மை அதில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க. அதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு வாங்குகிறோம். செகண்ட் என்னென்னா த ப்ராமிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ அதை நீங்கள் ஓன் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதான் த ப்ராமிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். மூணாவது வந்து த ப்ராமிஸ் ஆஃப் சேஃப் கீப்பிங் அண்ட் செக்யூர் ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம வந்து பாதுகாப்பாக நம்ம அதை வந்து வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 3 ப்ராமிஸுமே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா உடைக்கப்பட்டிருக்கு. ஏன் உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் என்ன அப்படின்னா த ப்ராமிஸ் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் பியூரிட்டி. இப்போது நீங்கள் ஒரு ஜுவல்லர்கிட்ட போகிறீங்க, நீங்கள் கேஷ் கொடுக்குறீங்க, அதை வந்து நீங்கள் கோல்டு காயினாவோ இல்லை பாராவோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாங்கிட்டு வரீங்க. ஆனால் வாங்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் இது கரெக்டான பியூரிட்டியில் தான் இருக்குது, இது வந்து டிரான்ஸ்பரண்டான ப்ரைஸ் தானா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது. நம்ம ஜஸ்ட் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து வாங்கிட்டு வரோம். இப்போது எவ்ரி இயர் வந்து 1 பில்லியன் டிரான்சாக்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் தான் வந்து நடக்குது. ஸோ இது வந்து வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் தானே தவிர இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது. இது வந்து ஒரு கேம்பிள் மாதிரி தான். இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னா த ப்ராமிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். இப்போ இந்த ஓனர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொபைலே நீங்கள் வந்து கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மொபைலில் கோல்டு வாங்குற அந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மாக ரன் பண்ணுற என்டிட்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆர்பிஐலையோ இல்லை செபிலையோ ரெஜிஸ்டர்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து இந்த கம்பெனி என்ன என்டிட்டி வந்து என்ன நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அதைத்தான் நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னா வாங்குகிறோம். இப்போ மூணாவது என்ன அப்படின்னா த ப்ராமிஸ் ஆஃப் சேஃப் கீப்பிங். இப்போது நம்ம இதெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து அந்த கோல்டை நம்ம வீட்டிலே கொண்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னாலுமே இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா இதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது, எப்படி இதை சேஃபாக வச்சுக்கிறது அப்படிங்கும்போது சில பேர் வந்து பேங்க் லாக்கர் வந்து போவாங்க. இப்போ இந்த பேங்க் லாக்கர் போகிறதுல என்ன வருதுன்னா இதுக்கு வந்து இயர்ஸ் ஆஃப் வெயிட்டிங் இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் தான் இருக்கும். அதே மாதிரி பேங்க் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் கிடையாது, நீங்கள் உங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் நீங்கள் இங்கே வைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ இதை தாண்டணும் அப்படின்னம்னா நமக்கு வீட்டில் வந்து ஒரு திருட்டு பயம் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒருவேளை ஒரு ஃபயர் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னாலுமே அந்த கோல்டு இதாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 3 ப்ராமிஸ்மே நம்ம எதை நம்புகிறோமோ இந்த 3மே இப்போ உடைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் என்ன திங்க் பண்ணோம் அப்படின்னம்னா இந்த ஒரு பர்டிகுலர் கேப்பை நம்மளால் ஃபில் பண்ண முடியுமா, ஸோ ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் இது கொண்டு வர முடியுமா அப்படின்னு நாங்கள் திங்க் பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் அப்படிங்கிறது எஸ். ஸோ அதாவது வந்து இப்போது நாங்கள் உங்களுக்காக லான்ச் பண்ணுறது என்ன அப்படின்னா கோல்ட் வால்ட் பை தன். இதில் நீங்கள் ரியல் கோல்டு அண்ட் சில்வரை எக்ஸ்சேஞ்சில் டைரெக்டாக நீங்கள் வாங்க முடியும். இது வந்து ரெகுலேட்டட் வால்ட்டில் சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். உங்களோட தேவைக்கு ஏற்ற டைமில் நீங்கள் எதுவும் உங்கள் டோர் ஸ்டெப்லையும் டெலிவரி எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது ஆக்சுவலாக அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக கோல்டு வால்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா M6 ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வழியாக தான் நம்ம வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுறோம். இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் டெலிவரி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது இதுக்கான நோக்கம். இப்போ இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இதுக்கான ஸ்டாண்டர்டு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் பியூரிட்டியுமே நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கடுத்து என்ன அப்படின்னா நீங்கள் பே பண்ணுற ஒவ்வொரு ரூபாயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் மார்க்கெட் டிஸ்கவர்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா ப்ரீமியமோ இல்லை வந்துட்டு ஹிடன் சார்ஜஸோ இல்லை ஸ்ப்ரெட்டோ இது எதுவுமே இருக்காது. நோ மார்க்அப். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு புல்லியன் டீலராக இருக்கலாம், இல்லைனா பேங்க்ஸாக இருக்கலாம், ஒரு ஜுவல்லருக்கு என்ன ப்ரைஸ் வந்து கிடைக்குமோ த சேம் டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸ் உங்களுக்குமே இதுக்கு அடுத்து கிடைக்க போகுது. நீங்கள் ஓன் பண்ணுற ஒவ்வொரு கோல்டு அண்ட் சில்வருமே வந்து பார்த்தீங்கன்னா M6 CCLனால வந்து கிளியர் பண்ணி செட்டில் பண்ணப்படுது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா செபி ரெஜிஸ்டர்ட்
கிளியரிங் கார்ப்பரேஷன். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் பை பண்ணுற ஒவ்வொரு கோல்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது காம்ப்ளெக்ஸ் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன, இந்த புல்லியனுக்கான ஒரு டிமேட் அக்கௌண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து ப்ராப்பராக வந்து ரெக்கார்ட் இருக்கும். இப்போது நம்ம இந்த ஃபிசிக்கலாக ஒரு வால்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவுமே வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அண்ட் எம்சிஎக்ஸ் எம்பேனல்டு வாலெட்டில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான விஷயம்னா, தன் வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர், அதே மாதிரி வந்து ட்ரேடிங் மெம்பர் அண்ட் கிளியரிங் மெம்பர். ஸோ உங்களோட இந்த கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் வந்து வால்ட்டில் வந்து இது பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி அது வந்து கிளியர் பண்ணி தென் உங்கள் டோர் ஸ்டெப் கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் தன் வந்து உங்களுக்கு இது எல்லாமே சீம்லெஸ்ஸாக வந்து பண்ணி தர்றாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுனா, தன் ஆப்பில் இதை எப்படி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் தன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் ஹோம் பேஜ்லேயே வந்து கோல்ட் வால்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆக்டிவேட் கோல்டு வால்ட் வயா தன் அப்படின்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு கொடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கோல்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா சில்வரான்னு கேட்கும். இப்போதைக்கு நான் வந்து கோல்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். பை ஃபர்ஸ்ட் கோல்டு காயின் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல 1 கிராம், அதாவது கோல்டில் 8 கிராம், 10 கிராம், 100 கிராம், அதேமாதிரி 1 கேஜி ஆஃப் கோல்டு இருக்கும். கீழே சில்வரில் 1 கேஜி, 5 கேஜி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 30 கேஜி அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 கிராம் கொடுத்து பை நவ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா குவான்டிட்டி, அதாவது வந்து 1 கிராம் வந்து நம்ம எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் வந்து இன்க்ரீஸ் வேணாலுமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு நான் 1 கிராம் வந்து பை பண்ணுறேன். இப்போது டெலிவரி டு வால்ட் ஆன், அதாவது இது வந்து எக்ஸ்பைரி ஃபியூச்சர்ஸ்க்கான எக்ஸ்பைரி டேட்ஸ். ஸோ 30th April 2930. ஸோ இதில் எதில் வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கடுத்து இம்பார்ட்டன்டான நோட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் கோல்டு பெட்டல் வந்து எம்சிஎக்ஸில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க. எக்ஸ்பைரி டேயில் வந்துட்டு நீங்கள் அதாவது ஃபிசிக்கல் டெலிவரி எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ எக்ஸ்பைரிக்கு அடுத்து இது உங்களோட வால்ட்டுக்கு வந்து வந்துடும், அதாவது எம்சிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ட் வால்ட்டுக்கு வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ பே பண்ணுறோம் வித் அந்த சேச்சுரரி சார்ஜஸ், ஸோ இதெல்லாமே வச்சு அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பை கோல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு கீழே வந்து இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கோல்டு வந்து வாங்கிட்டோம். இப்போது இந்த கோல்டை வந்து நம்ம வால்ட்டில் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ட்ரேட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். இதெல்லாம் ப்ரியராக நடந்தது, ஆர்டர்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணது. ஸோ இதேமாரி வால்ட்டில் ஆல்ரெடி இருக்கிறதும் நான் செக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை வந்து இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னென்ன டேட்ஸில் நமக்கு வந்திருக்கு, எவ்வளோ கிராம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இப்போ டோர் ஸ்டெப் டெலிவரி, ஸோ இதுன்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டெலிவரி உங்கள் வீட்டுக்கு கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போதுமே ஸோ அது வந்து அட் ஹோம் அப்படிங்கிறதுல வந்து என்ன நடக்கணும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டீட்டெயில்டாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கோல்ட் வால்ட் பை தன். ஸோ இது நாள் வரைக்குமே நம்ம வந்து இந்த கோல்டு வந்து மோஸ்ட்லி வந்து வீட்லேயும் சரி, இல்லைனா பேங்க்லேயும் சரி, இல்லைனா ஒரு அரிசி டப்பாலையோ இல்லை ஒரு துணியிலையோ நம்ம வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்தது. ஸோ இதுக்கடுத்து என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி உங்களோட தன் ஆப்லேயே வந்து நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கோல்டு வால்ட். ஸோ இப்போமே வந்து தன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.